அன்பார்ந்த ஜெபம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது கூட உங்களிடத்துல நான் ஒரு சின்ன சாட்சியை நான் என்னை குறித்துதான ஒரு சாட்சி உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என்னன்னு பார்க்கும்போது, சிறு வயது முதற்கொண்டு இம்மட்டும் கர்த்தர் என்னை எப்படி நடத்தினார், எப்படியாய் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நான் உங்களிடத்துல ஒரு சில காரியங்களை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இதுக்காக நான் ரொம்ப நாள் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய சாட்சி அநேகருக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கணும், அவங்களுக்கும் இந்த சாட்சி ஒரு தொடுதலாக இருக்கணும், இது அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நான் ரொம்ப நாளாக நான் ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன். அந்த நாளை இந்த நாளாய் மாற்றி கொடுத்து என் தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இதை கேட்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம சாட்சிக்கு போகிறதுக்குள்ளா நமக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு என் சாட்சி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா அந்த வேலையில் கூட தகப்பனே, ஸ்தோத்திர ராஜா ஆண்டவரே, அடிமையை கூட ஆண்டவரே, அப்பா நெடுநாள் கத்தாவே ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே, தரிசனத்தில் வைத்து ஜெபித்து இந்த நாளை எனக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன். ஆண்டவரே, இப்போது என்னுடைய சாட்சியை கத்தாவே ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவரே நான் இதை கத்தாவை அறிவிக்க போகிறேன். ஆண்டவரே, இந்த சாட்சியை கேட்கிற ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதியும், அவங்களுடைய இருதயத்தில் நீங்கள் பேசுங்கப்பா. அநேகருக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கு ஆண்டவரே. அப்பா, என்னுடைய சுயத்தையோ என்னுடைய கத்தாவை ஸ்தோத்திர ராஜா ஆண்டவரே பெருமையான காரியங்களையோ நான் சொல்லாதபடிக்கு தேவாவியானவர் நீர் என்னை நடத்தின விதத்தையும், நீர் அடிமை இந்நாள் மட்டும் கத்தாவை கைவிடாமல் கத்தாவை ஆண்டவரே நீ நடத்தி வருகிற அந்த காரியங்களையும் குறித்து நான் சொல்ல என் தேவன் எனக்கு கிருபை பாராட்டுங்க. அப்பா, இதை நல்ல முறையில் சொல்லி முடிக்க எனக்கு கிருபை தந்து வழிநடத்துங்க. ஆமேன். அன்பார்ந்த நேயர்கள், உங்களுக்கு மறுபடியும் ஸ்தோத்திரங்களை வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுகிறேன். என் பேர் ஜாலின். நான் ஏன் குப்போன்ற அந்த ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவள் தான் நான். எப்படின்னு பார்க்கும்போது எங்கள் ஃபேமிலி பார்க்கும்போது அப்பா அம்மா நாங்கள் 3 பெண் பிள்ளைகள், எங்களுக்கு ஒரே ஒரு அண்ணன். அந்த அண்ணன் நாங்கள் எல்லாருமே எங்கள் அப்பா அம்மா ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி தான். எங்களுக்கு அவ்வளோ வசதியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அம்மா டிஃபன் கடை வச்சு தான் அது நிமித்தமாக தான் எங்களை படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் எங்கள் 4 பேரையுமே அப்பா அம்மா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சு அது நிமித்தமாக நான் அப்படியே படிக்க ஆரம்பித்து 10th வரைக்கும் தான் நான் படிச்சிருக்கிறேன் பாருங்கள். 10th படித்து 10th என்னோட படிப்பு மேக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் போனதுனால என்னால் மறுபடியும் தொடர்ந்து படிக்க முடியல. திரும்பவும் எழுதியும் என்னால் படிக்க முடியல. என் தங்கச்சிங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க, என் அண்ணன் நல்லா படிச்சிருக்கிறாங்க. அப்படியா இருக்கும்போது குடும்பத்தில் நான் பெண்கள், நான் மூத்த பெண்ணு, எனக்கு ஒரு அண்ணன், அவர் தான் பெரியவர். அண்ணனுக்கு அடுத்தது நான். அப்போது அண்ணன் எனக்கு நான் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா என்னோடய வாழ்க்கை சின்ன வயசுலேருந்தே நான் சபைக்கு போகிற ஒரு மகள் தான். நான் சபைக்கு போகிற காரியங்களில் நான் டெய்லி சபைக்கு போவேன். எனக்கு ரொம்ப கூச்ச சுபாவம் பாருங்கள். நான் அந்த கூச்ச சுபாவத்து நிமித்தமாக சர்ச்சில் பாட்டு பாட மாட்டேன், ஏதாவது பேசணுன்னா எதுவுமே செய்ய மாட்டேன். என் பாட்டுக்கு போவேன், அப்பா அம்மா கூட போவோம், உட்காருவோம், வந்துடுவோம். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் எனக்கு ஒரு ஊழியர் நிமித்தமாக ஒரு நாள் எனக்கு ஒரு ஆண்டவர் அந்த ஊழியக்காரன் நிமித்தமா என் இடத்துல பேசினார். இயேசுவே ஆதார ஊழியம் என்ற ஊழியத்திலிருந்து அன்பு டேனியல் ஐயா அந்த ஒரு தகப்பனார் நிமித்தமா எங்க சபைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. அந்த ஊழியர் என்ன பண்றாருன்னு சொன்னா, எல்லாருக்கும் பிரேயர் முடிச்சுட்டு தனி ஜெபம் ஜெபிக்கும் போது எனக்கு ஒரு ஆசை வந்தது, நம்மளாம் போய் ஜெபிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வாலிப வயதுல அவரிடத்துல நான் ஜெபிக்கிறதுக்காக போகும்போது அவரிடத்துல பண்ண ஜெபிக்கிறதுக்கு உட்கார்ந்தப்போ அவர் எனக்கு பிரேயர் பண்ணிட்டு சொன்னாருமா, உனக்கு ஆண்டவர் நிறைய கிருபைகளை கொடுத்திருக்கிறாரு, உன்னை சிறுவர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரம்மா, நீங்க சிறுவர் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நம்மளே ஒரு கூச்ச சுபாவம், சர்ச்சில் மைக் பிடிச்சி கூட நம்ம பாட்டு பாட மாட்டோம், எதுவுமே பேச மாட்டோம், அமைதியே உட்காருவோம், அப்படியே போயிடுவோம். ஆண்டவர் நமக்கு இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு அவர் ப்ரேயர் பண்ணாரு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறமா ஆண்டவர் எனக்கு அப்போ பாருங்க, அபிஷேகம்னா என்னன்னு தெரியாது. என்னுடைய லைஃப்ல அபிஷேகம் பெற்றவங்கன்னா ரொம்ப ஆண்டவருக்காக புண்ணியம் செஞ்சவங்க, ஆண்டவருக்குள்ள ரொம்ப இருக்கிறவங்க, அவங்களுக்கு தான் அபிஷேகம்லாம் கிடைக்கும், நமக்கெல்லாம் அதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அபிஷேகம் பெற்றவங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். அப்படியா இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னு சொன்னா, நாமளும் அபிஷேகம் பெறணும், இதுக்காக நான் என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் வாஞ்சியா விசுவாசிப்பேன். அப்படி இருக்கும்போது தான் வல்லமை முகாம்னு சொல்லிட்டு ஒரு முகாமில் கலந்து கொள்ளும்படியா கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். எப்பன்னு பார்க்கும்போது 2026 அந்த வல்லமை முகாமில் போயிட்டு நான் அதில் கலந்து கொள்ளும் போது தேவன் எனக்கு ஒரு நல்ல அபிஷேகத்தை கொடுத்து வாலிப வயசுல என்னை தெரிந்து கொண்டார். அதுக்கப்புறம் ஐயா சொன்னது நிமித்தமா அது நிமித்தமா எங்க சபை ஊழியரின் சப்போர்ட்டோட ஏன் குப்பம் கிறிஸ்துவின் சபையில தான் நான் வளர்க்கப்பட்டேன். என்னுடைய சபையின் ஊழியரின் பெயர் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாருடைய பெயர் AP இம்மானுவேல். அந்த என்னுடைய சபையின் ஊழியர் நிமித்தமா நான் வளர்க்கப்பட்டு என்ன நிறைய ஊழியங்களில் சிறு பிள்ளைகள் ஊழியம், இன்னும் பெண்கள் ஊழியம், நாங்கள் ஜபக்குழு தெபரால் ஜபக்குழுன்னு வச்சிருப்போம், அதுல எல்லாம் நான் போய் நடத்துவேன். ஆண்டவர்
ஆண்டவர் என்னை அபிஷேகித்த அந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவருக்குள்ள நான் வளர்ந்து கொண்டு இருந்தேன். ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணுன்றது எனக்கு ரொம்ப வாஞ்ச விசுவாசம். அப்படியா இருக்கும்போது எனக்கு அந்த திருமண வயது வந்தது. அப்போ என்னுடைய ஊழியக்காரன் நிமித்தமா வந்து எனக்கு அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அலைன்ஸ் பார்க்கும்போது நாங்கள் டெய்லி சபைக்கு போவோம், ஜெபம் பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணுவேன், ஆண்டவரே என்னோட திருமண காரியம் உமக்கு சுத்தமானபடி தான் நடக்கணும், நீங்க யாரை எனக்கு காட்டுறீங்களோ ஆண்டவரே நீர் கொண்டு வருகிற ஊழியக்காரன் நிமித்தமா வருகிற ஒரு மணமகனை தான் நான் திருமணம் செய்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி நல்ல ஜபத்துல தான் இருப்பேன். வாலிப பிராயத்தில் கூட அப்படி ஆண்டவருக்குள்ள நான் வல்லமையா இருக்கணும்னு நினைப்பேன். ரொம்ப உபவாசம் பண்ணுவேன், ஜெபிப்பேன். அங்க இருக்கிற எப்படி சொல்றது, நாங்க இருக்கிற அந்த தெருவில் ஒரு இந்து கோயில் இருக்குது பாருங்க, அந்த கோயில் கிட்ட போயிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை நான் உபவாசத்தை ஜெபிக்கும் போது அந்த கோயிலுப்போ அந்த இந்து கோயிலுப்போ வைராக்கியமா சுத்துவேன். நான் இருக்கிற தெருவில் நீ வந்து இருக்கக்கூடாது, உனக்கு அதிகாரம் இல்லை, நான் இருக்கிற இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் உரிமை, அவர் தான் இந்த கிராமத்தை ஆளணும், அவர் தான் இந்த கிராமத்துல இருக்கணும், உனக்கு எந்த வல்லமையும் கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த கோயிலை போய் சுத்திட்டு ஒரு பிடி கை நிறைய மண்ணு கொண்டு போய் அந்த கோயில் முன்னாடி வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வருவேன். யாரும் பார்க்காத நேரத்துல, பார்த்தா திட்டிடுவாங்க இல்லையா, அதனால நான் ஜெபிச்சுட்டு வருவேன். அப்படியா இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு சொன்னா அதே மாதிரி பண்ணிட்டு வருவோம். அப்புறம் இதை பார்த்து என்னுடைய சகோதரர்கள் என்ன கூட ஜெபிக்க வர சகோதரிங்க என்ன கூட இணைஞ்சு எங்க கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு இந்து கோயிலுக்கும் என்ன பண்ணுவோம்னு சொன்னா அவங்கள கூப்பிட்டு போயிட்டு நாங்க அந்த எல்லையம்மன் கோயில் சொல்லுவாங்க, ஊருக்கு வெளியில இருக்கு இல்லைங்களா, அந்த கோயில்கிட்ட எல்லாம் போயிட்டு நாங்க ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சோம். இதெல்லாம் வந்து எங்களுக்குள்ள இருக்கிற அந்த வாஞ்ச, ஆண்டவருக்காக நம்ம செய்யணும், ஏதாவது பண்ணணும், ஊழியத்தில் இருக்கணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை அந்த வாலிப காலத்துல பண்ணுகிற ஒரு காரியம். அப்படின்னா ஆச்சுன்னு சொன்னா அந்த எல்லையம்மன் கோயில் கிட்ட போய் நாங்க ஜெபிக்கிற வேலையில எங்க பிரேயர்ஸ் எல்லாம் போய் நாங்க ஜெபிக்கும் போது அந்த கோயில் கிட்ட ஒரு ஓட்டை வந்துருச்சு பாருங்க. அந்த ஓட்டை பெரிய பிளவு மாதிரி வந்துருச்சு, இடிக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள அந்த கோயில் தள்ளப்பட்டுருச்சு. இன்னுமா அந்த திருவிழா நடக்கிற சமயத்துல கூட நாங்க போயிட்டு எல்லாம் எங்க ஜபக்குள்ள இருக்கிற சகோதரிகள்லாம் போய் நாங்க ஜெபிக்கும் போது அந்த திருவிழாவே என்ன பயங்கர ஒரு சண்டை நடந்தது நிமித்தமா அந்த சண்டையில ஒருத்தர் அடிச்சு அந்த திருவிழாவே கர்த்தர் வந்து நடக்க விடாம பண்ணிருக்கிறார். அப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் தேவன் அற்பமான எங்களை கொண்டு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியா நடந்து கொண்டிருக்கிற காலங்களில எனக்கு திருமண வயது வந்ததுனால எனக்கு அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சுட்டு நான் இப்படியா ஜெபித்து கொண்டிருந்தேன், ஆண்டவரே எனக்கு உங்க ஊழியக்காரர்கள் நிமித்தமா வருகிற ஒரு மணமகன் வேணும்னு சொல்லி அப்படி நான் ஜெபிக்கும் போது அதே மாதிரி எங்க ஊழியக்காரர் வந்து ஒரு மணமகன், நிறைய பேர் வந்தாங்க, இந்துல வருவாங்க, தரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க, எங்க வீட்லயும் சொல்லிடுவாங்க, எங்க ஊழியக்காரர் சொல்லிடுவாரு நல்லா விசுவாசத்துக்குள்ள இருக்கிற மக, அதனால நாங்க வந்து இந்துல எல்லாம் கொடுக்க மாட்டோம், கிறிஸ்துவ மணமகனா தான் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படியா இருக்கும்போது தான் எனக்கு நியமித்த என்னுடைய அன்பு கணவனாரை வந்து கர்த்தர் வந்து ஆயத்தப்படுத்தி கொடுத்தாரு. வந்து என்னை பொண்ணு பார்த்தாங்க, கோட்டைக்குப்பை பகுதியிலிருந்து வந்து என்னை பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு சொன்னா திருமண காரியம் வந்து எனக்கு நிச்சயிக்கப்பட்டு நல்ல ஒரு, நானும் ஜெபித்தப்போ கர்த்தர் என்ன இருதயத்துல பேசினார், உனக்கு ஏற்ற மணமகன் சொல்லி. நான் அப்போ கூட ஆண்டவரத்துல தான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இது எனக்கு நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க எனக்கு எது தரீங்களோ அது எனக்கு நல்லதா இருக்கும்னு அப்படிதான் இருதயத்தில் நான் விசுவாசித்தேன். எனக்கு எங்க குடும்பத்தில் நடக்கிற முதல் திருமண காரியம் எங்க அம்மாவோட சரௌண்டிங்லயும் சரி அப்பாவோட சரௌண்டிங்லயும் சரி மூத்த மகளா இருந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து திருமண காரியத்தை என் குடும்பத்தில் எனக்கு செய்யறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா பண்ணாங்க. அப்படி செஞ்சு இது பண்ணும்போது தான் எனக்கு திருமணம் நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் என்னோட திருமண வாழ்க்கை வந்து தொடங்கினது. 2007 வந்து எனக்கு திருமணம் வந்து நிச்சயிச்சிட்டாங்க. 2007 எனக்கு திருமணம் ஆகி 2008 என்னுடைய முதல் மகள் வந்து எனக்கு பிறக்கிறா. முதல் மகள் பிறந்து அவளுக்கு 1.5 வயசு. 2009 வந்தது எனக்கு வந்து ரெண்டாவது மகள் வந்து 6 மாதம் வந்து என்னுடைய கர்ப்பத்தில் அவ இருக்கிறா, ரெண்டாவது மகள். இப்போ முதல் மகளுக்கு 1.5 வயசு, ரெண்டாவது மகள் வந்து என் வயிற்றுல இருக்கிறா. திருமணம் வந்து 2007 கல்யாணம் ஆச்சு. 2008 எனக்கு முதல் மகள் பிறக்கிறா. 2009 ரெண்டாவது மகள் வந்து என் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது என் கணவனார் வந்து அவர் குறித்து சொல்லணும்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு நல்ல மகன். ஒரு வேலைக்கு போகணும், திருமண வாழ்க்கை வந்து யாராவது அப்படி வாழ்ந்திருப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. அவ்வளோ ஒரு நல்ல மகனை தான் வந்து கர்த்தர் எனக்காக ஞாபகத்து கொடுத்தார். வேலைக்கு போகணும்னு சொன்னா கூட என்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு தான் வந்து அவர் வந்து வீட்டு வேலை நான் செஞ்சுன்னு இருப்பேன், கூப்பிடுவார், எனக்காக ப்ரேயர் பண்ணுமா நான் கிளம்பணும்னு சொல்லுவார். நான் ஜபிப்பேன். ஜெபிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுவாருன்னா வேலைக்கு போவார். அப்படியா இருக்கும்போது 2009 கிறிஸ்மஸ் வருது, டிசம்பர் மாதம்.
அப்போ வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால், நான் என்ன பாப்பாவை நான் அந்த கன்சீவாக இருக்கிறேன், என்னையும் பாப்பாவையும் வந்து கூட்டிகிட்டு முதல் நாள் 25 கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாங்கள் இங்கே கோட்டைக்குப்பம் சர்ச்சில் நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு அன்னைக்கு ஆராதனையை முடிச்சுட்டு மதியத்துக்கு மேலே நாங்கள் ஊருக்கு அப்பா அம்மா வர சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம். கிளம்புனதுக்கப்புறம் என்ன அதுன்னு சொன்னால், எங்களை கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு என்ன சொல்கிறாரு, நான் இத்தனை வந்து உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டில் விட்டுட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு இது மாதிரி சொன்னார். ஆனால் அதுக்கான அர்த்தம் அதுதான் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால், போயிடுவீங்களா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு என்னை கூட இருந்துட்டு மறுநாள் வந்து 26ஆம் தேதி வந்து அவர் கிளம்பிட்டு நான் வேலைக்கு போயிட்டு நான் மறுபடியும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு 28 டிசம்பர் அன்னைக்கு ஈவினிங் என்னை பார்க்கறதுக்காக என்னையும் பாப்பாவையும் அம்மா வீட்டில் ஏன் குப்பத்தில் இருக்கிற எங்களை பார்க்கறதுக்காக அவர் வரும்போது தான் வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது. என்னுடைய கணவனாரை கர்த்தர் வந்து அவருடைய சமூகத்துக்கு நேராக எடுத்துக்கொண்டேன். இன்னைக்கும் நினைச்சாலும் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இதை எனக்கு அனுபவிச்சிங்கன்னு நான் கேட்டது உண்டு. எடுத்துக்கொண்டது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல. ஆனாலும் அவர் வரும்போது ஸ்மார்ட் அவுட்டு பைக்கில் வரும்போது ஃபோன் பேசிக்கிட்டே போயிட்டு ஒரு லாரியில் வண்டி விட்டது நிமித்தமாக அவர் சரீரத்தில் ஒரு அடி கூட கிடையாது. எப்பவுமே நான் கூட இருக்கும்போது ஹெல்மெட் போட்டுட்டு போங்க, ப்ரேயர் பண்ணிட்டு போங்கன்னு சொல்கிறவன், நான் அம்மா வீட்டில் இருந்தது நிமித்தமாக அன்றைக்கி அவர் ஹெல்மெட் போடலை. தலையில் மட்டும் நெத்தியில் ஒரே அடி தான். ட்ரெஸ்ஸு அயன் பண்ணது கூட அவர் கலையவே இல்லை. அந்த அளவுக்கு அவர் நல்லா ஒரு ட்ரெஸ் சென்ஸோடு அவர் வரும்போது ஸ்மார்ட் அவுட்டு பஞ்சட்டி பகுதியில் தான் அந்த ஆக்சிடெண்ட் நடந்தது. எனக்கு ஃபோன் வருது வீட்டில், இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எதுவுமே சொல்ல தெரியல. ஆண்டவரே என்னை கைவிட்டுறாதீங்கப்பான்னு சொல்லி தான் நான் அழுது. என்னுடைய 1.5 வயது குழந்தை என்னுடைய மகள் என் கையில் இருக்கிறா. 6 மாதம் என்னுடைய மகள் வந்து என்னுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிறா. ஆண்டவரே என்னை கைவிட்டுறாதீங்கன்னு சொல்லி அழுதுட்டு நான் வரும்போது பொன்னேரி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவரை வச்சுட்டாங்க. அங்கே போகிறப்போ என்னை அவருக்கு காட்டல. நம்ம ஜெபன் டிவியில் இருக்கிற நம்ம அன்பு கருணாநிதி பிரதர்லாம் கூட அந்த நேரத்தில் வந்து ஒன்றும் ஆகலம்மா நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்கிற காரியத்தை இன்னும் என்னால் மறக்க முடியல. அப்படியா இருந்துட்டு அப்புறமா எனக்கு தெரிஞ்சிருச்சு என்னவோ ஆயிருக்குது அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நான் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. நான் ஆண்டவரே நான் இப்படி ஒரு திருமணத்தை உங்ககிட்ட கேட்கட்டேன்னா நீங்கள் தானே ஆண்டவரே எனக்கு கொடுத்தீங்க, நீங்கள் தானே இதை ஆண்டவரே எனக்கு அனுமதிச்சிங்க, ஏன் ஆண்டவரே அவர் நல்ல ஒரு மனுஷன் தானே, எதுக்கு அவரை நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி நான் கேட்டு ஆண்டவரோட சமூகத்தில் அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை இருட்டி நரகமானது போல எனக்கு தோன்றினது. எனக்கு என்ன செய்ய போகிறோம், அடுத்து நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. வயிற்றுல ஒரு குழந்தை, கையில் ஒரு குழந்தைய வச்சுட்ருக்கிறேன். அப்போது எனக்கு ரொம்ப ஒரு வேதனை. வீட்லேயே இருக்கிற மாமியார் வீட்டில் தான் கோட்டக்குப்பத்தில் இருக்கிறப்போ ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளும் என்னால் அந்த நரக வேதனைந்து வெளியில் வர முடியல. எனக்கு என்னென்னவோ யோசிக்க தோணுது. நம்மளும் ஒரு வேளை மறித்து போயிடலாமா, நம்ம கணவர் இடத்துலையோ நம்ம போயிடணும் அப்படின்னலாம் தோணும். என்னுடைய குழந்தையோட முகத்தை பார்ப்பேன் நான். நம்ம போனதுக்கப்புறம் அவரும் இல்லை, நம்ம குழந்தை யார் பார்த்துக்குவாங்க அப்படின்ற ஒரு கஷ்டம் எனக்குள்ள இருதயத்தில் இருக்கும். அப்போது ஆண்டவர் என்னை தேற்றி கொண்டே இருக்கிறார். என்னால் சமாதானப்படுத்திக்க முடியல. எங்கள் ஊரில் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால், ஜாலியனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சா, அவ எவ்வளோ நல்ல ஆண்டவரை தேடுறமாங்க, அப்புறம் எதுக்கு அந்த கடவுள் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. அவர் இறந்துட்டாருன்ற ஒரு கஷ்டத்தை விட எனக்கு ஆண்டவரை தூசிக்கிறாங்களேன்றது ரொம்ப வேதனையாக இருந்தது. ஆண்டவரே உங்க நாமத்தை தூசிக்கிற அளவுக்கு ஏன் ஆண்டவரே இப்படி வச்சிங்கன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இறந்ததை கூட என்னால் இது பண்ணிக்க முடியல. அதே சமயம் நம்ம ஆண்டவர் இப்படி தூசிக்கிறாங்களேன்றது எனக்கு ரொம்ப வலி வேதனையா இருந்துச்சு. ஆண்டவரே இதுக்கு நீங்க நல்ல ஒரு பதிலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர் சமூகத்துல ஜெபித்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவருடைய சமூகத்துல எனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வார்த்தை கொடுத்தாரு. இங்க நான் 3 மாசம் தான் வந்து என்னோட கணவனாருடைய வீட்டுல நான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னு சொன்னால், ஆண்டவர் எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணாங்கன்னா, இனிமேலும் நாங்கள் இங்கே என் மகளை விட முடியாது, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு என்னையும் பாப்பாவையும் வந்து 3 மாதம் வரைக்கும் நாங்கள் இங்கே இருந்துட்டு அங்கே எங்கள் ஏன் குப்பத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்படி போனதுக்கப்புறம் அங்கே என்னாச்சுன்னு சொன்னால், அங்கேயும் எனக்கு நரக வேதனை தான். என்னால் வந்து சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. என் கண்களை மூடினாவே எனக்கு வந்து நம்முடைய வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியாக மாறிடுச்சே, நம்ம எப்படி நம்ம அந்த குழந்தைங்களை வச்சு நம்ம இது பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம், அடுத்து நம்ம வாழ்க்கையில் என்ன சம்பவிக்க போகுதுன்ற ஒரு கேள்விக்குறிய இருதயத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே நான் என்ன செய்ய போறேன், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இதை எனக்கு அனுமதிச்சிங்க, எதுக்கு எனக்கு இப்படி செஞ்சீங்க, நான் என்ன பண்ண ஆண்டவரே, நீங்க கொடுத்த ஒரு மணமகனை தானே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் தவறான வழி கூட எதுவுமே போலி ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஆண்டவர் சமூகத்துல ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருப்பேன். நிறைய ஊழியக்காரங்க என்னை வந்து ஆறுதல் படுத்தினாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு 25 வயசுல என்னுடைய எல்லா வாழ்க்கையும் வந்து டோட்டலா முடிஞ்சிருச்சு. 22 வயசுல எனக்கு திருமணம் நடந்தது. 22 வயசுல இருந்து அதுக்கப்புறமா
25 வயசுக்குள்ளே எனக்கு 2 குழந்தைங்க. என்னுடைய திருமண வாழ்க்கையை அந்த 2 வருடத்துலேயே 2007 கல்யாணம் ஆச்சு. 2008 நான் அவரை கூட இருக்கிறேன். 2009 டிசம்பர் 28 அன்னைக்கு அவர் இறந்து போறாரு. இப்படியா என் வாழ்க்கையில் பேர்பட்ட ஒரு சோக சம்பவம் நடந்தது நிமித்தமா ஆண்டவர்கிட்ட நான் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறத, ஏன் ஆண்டவர் எனக்கு இதை அனுமதிச்சிங்க, எதுக்கு இதை செஞ்சீங்கன்னு சொல்லி நான் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும்போது தான் கர்த்தர் என் இருதயத்துல பேசிக்கொண்டே இருந்தார். மகளே, நீ பயப்படாத, உன்னை நான் கூட இருக்கிறேன்னு ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு அப்படி எப்படி சொல்றது, ஒரு மனுஷர் பேசுகிறது விதமா என் காதுல தொனித்து கொண்டே நான் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, நீ கலங்காதுன்ற வார்த்தை என்னை வந்து அடிக்கடி என் காதுகள்ல விழுகிறத வந்து கர்த்தர் பேசுகிறத இருதயத்துல நான் உணர்ந்து கொண்டே இருப்பேன். அப்பதான் வந்து என்னாச்சுன்னு சொன்ன ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. அந்த வார்த்தையை கூட நான் உங்களுக்காக வாசிக்கிற ரூத் எழுதின சரித்திர புத்தகத்துல 3வது அதிகாரத்துல 11வது வசனத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அந்த வார்த்தை இன்னமும் என்னால மறக்க முடியாது. என் கணவனார் இறந்து இதோ 16வது வருஷத்துக்குள்ள நான் போறேன். 16 வருஷங்கள் என் பிள்ளைகளையும் என்னையும் கர்த்தர் நடத்திருக்கிறாருன்னா பெரிய விஷயம். அப்ப ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை தான் ரூத் 3வது அதிகாரம் 11வது வசனம். நான் அதை உங்களுக்காக வாசிக்கிறேன். இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். இந்த வார்த்தையை தான் கர்த்தருக்கு கொடுத்தாரு. கணவனார் இறந்து அந்த 3வது மாதத்துல கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை இது. என்னால இன்னுமே இதை என்னால மறக்கவே முடியாது. கர்த்தர் வார்த்தையை கொடுத்தாரு பாருங்க. இப்போது மகளே, நீ பயப்படாது, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன்னு சொன்னாரு. இது வரைக்கும் கர்த்தர் எனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்து கொண்டே தான் இருக்கிறாரு. என்னோட தங்கச்சிங்க எனக்கு தங்க மாதிரி கர்த்தர் கொடுத்துருக்கிற சகோதரிங்க, என்னை தாங்கி கொள்ளுகிற நல்ல ஒரு சகோதரிங்க, சகோதரன் அது மாதிரி எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இன்னுமா என்னோட சொந்த பந்தங்கள், என் கணவனார் வீட்டுல என்னுடைய கணவனாருடைய தம்பிக்கு, என்னுடைய மைத்துனருக்கு தான் வந்து என்னுடைய சகோதரி என்னுடைய 2வது தங்கச்சி திருமணம் செய்து கொடுத்திருக்கிறேன். என்னுடைய கடைசி தங்கச்சியை வந்து என்னுடைய அத்தை மகனாக இருக்கிறவருக்கு நான் திருமணம் செஞ்சு கொடுத்தேன். இன்னுமா என் சகோதரனுக்கு அது மாதிரி ஒரு நல்ல அண்ணி எனக்கு கிடைச்சிருக்கிறாங்க. என் அண்ணன், அண்ணி, அப்பா, அம்மா, என் தங்கச்சிங்க, குடும்பம் என்னை அவ்வளோ வந்து தாங்கன்னு தாங்கி இன்னி வரைக்கும் என்னை அவ்வளோ சப்போர்ட் பண்ற ஒரு நல்ல குடும்பத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்ததற்காக கர்த்தரை நான் நம்புறேன். அவருக்கு நான் கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். அதே மாதிரி என் மாமியார் வீட்டு சைட்லயும் என்னுடைய மைத்துனர், என்னோட நாத்தனாருங்க, இன்னுமா நாத்தனார் பிள்ளைங்க எல்லாருமே எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க. கர்த்தர் என்னை அப்படியா நேர்த்தியா வைத்திருக்கிறார். இன்னுமா கூட எங்க கிராமத்துல ஒரு சாட்சியை கேட்டுங்கன்னு சொன்னா, ஜாலினை பாருங்க, ஜாலின் மாதிரி இருக்கணும். அவ பாரு, கணவனார் எழுந்துட்டு கூட கர்த்தர் அவளை எவ்வளவு வல்லமையா வச்சிருக்க. இப்பவும் கர்த்தர் வந்து என்ன ஊழியத்துல வந்து வல்லமையா பயன்படுத்தி கொண்டு வருகிறார். எப்படின்னு பார்க்கும்போது இன்னுமா எங்க சபையில பெண்கள் ஆராதனையை கர்த்தர் என்னை நடத்தும்படியா கிருபை வைத்திருக்கிற. நாங்க ஜப குழுவுல போய் நாங்க ஜெபிப்போம். இன்னும் ஒரு பெரிய சாட்சி உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். என்னோட 2வது மகள் வந்து 3வது மாதத்துல நான் அம்மா இங்க இருந்து கோட்டைக்குப்பத்திலிருந்து நான் ஏன் குப்பத்துக்கு என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. அம்மா வீட்டுல நான் ஒரு நாள் நைட் படுத்து தூங்கி கொண்டு இருக்கும்போது எனக்கு கணவனாரே இருந்த எனக்கு தாங்கி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அப்போ ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. நான் தூங்கி கொண்டு இருக்கிறேன். என்னோட 2வது மகள் வந்து என் வயிற்றுல இருக்கிறா. என்னுடைய முதல் மகள் வந்து என் பக்கத்துல படுக்க வச்சு தூங்கிட்டு இருக்கோம். ஒரு 11 மணி இருக்கும். திடீர்னு நைட்ல எனக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஒரு சொப்பனம் நான் பாக்குறேன். எப்படின்னு சொன்னா, ஒரு கருப்பு ஒரு நாய் வந்து எங்க வாசல்ல படுக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அந்த நாயை வந்து நான் துரத்துனேன், போ அப்படின்னு சொல்றேன். அது சொல்லிட்டே கொண்டு இருக்கும்போது எனக்கு அப்படியே பாத்ரூம் போற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நான் எந்திரிச்சு நிக்கிறேன். எனக்கு பயங்கர ப்ளீடிங். கர்ப்பமா இருக்கிற 8 மாத கர்ப்பிணியா இருக்கிற எனக்கு வந்து அப்பேற்பட்ட ஒரு ப்ளீடிங் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபுல்லா அந்த ப்ளீட் ஆகுற ஒரு காரியம். நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கிற எனக்கு ப்ளீட் ஆகுது, பயங்கரமா ஆகுது. அம்மா தங்கச்சிங்க எல்லாம் அழறாங்க. இது என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு தெரியல எங்களுக்கு. உடனே ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி வர வச்சு நாங்கள் RSR ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டாங்க. RSR ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, இவங்க வந்து என்னோட கேஸ் ஷீட்டை வந்து எழுதுறாங்க. இது மாதிரி கணவனார் இறந்து 3 மாசம் ஆகுது, கர்ப்பமா இருக்கிற பெண்ணுக்கு இப்படி ஆகுதுன்னு சொல்லி கேஸ் ஷீட்ல எழுதும்போது அவங்க வந்து எக்ஸ்ரே எல்லாம் பண்ணி பார்த்து ஸ்கேன் பார்த்தாங்க. எல்லா டெஸ்ட்டும் பார்த்துட்டு குழந்தை வந்து இவங்க எப்படியோ கண்டபடி விழுந்து புரண்டு அழுதுருக்குறாங்க. அவங்களுடைய கணவனாரோட டெத்தில் வந்து அவங்க எப்படியோ விழுந்து அழுது நிமித்தமா குழந்தை வந்து மேலே போய் நெஞ்சு கொடி கீழே இறங்கிடுச்சு. அசைஞ்சா கூட இவங்களுக்கு பயங்கர ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, RSR ஹாஸ்பிட்டல்ல வந்து என்ன பெட் ரெஸ்ட்ல வைக்கிறாங்க. 1 மாச காலம் நான் வந்து RSR ஹாஸ்பிட்டல்ல பாப்பா வச்சு, ஏன்னு சொன்னா 8 மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 8 மாதத்துல வந்து குழந்தைக்கு வந்து டெலிவரி பண்ணி அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தா கூட குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி வேணும், தாயோட வயிற்றுல இருக்கும்போது தான் கொஞ்சம் வளரும் அப்படின்னு சொல்லி என்னை பெட் ரெஸ்ட்ல இருக்க வைக்கிறாங்க. எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல்லையும் போயிட்டு எனக்கு ஒரு தடவை அதே மாதிரி கனவு வருது, சில்லுன்னு காத்துப்படுது. எனக்கு அதே மாதிரி அந்த கருப்பு நாய் தெரியுது, ப்ளீட் ஆகுது பயங்கரமா. 2 தடவை அது மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வந்து உடனே கர்த்தருடைய சமூகத்துல நான் அவரோடு
கூட ஒப்புரவாகிற ஆண்டவரே, எனக்கு நீங்க ஜீவனை கொடுத்து என் பிள்ளையும் என்னையும் நீங்க மறுபடியும் கொண்டு போய் என் வீட்டுல நீங்க சேர்த்தீங்கன்னு சொன்னா, என் பெரிய மகளை நான் போய் மறுபடியும் நான் பார்த்தேன்னு சொன்னா, நான் விட்டு வந்த என் ஊழியத்தை எல்லா காரியத்தையும் நான் உமக்காக செய்வேன். இந்த அநேக இடங்களில நான் உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று நான் சாட்சி சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்துல நான் அரசர் ஹாஸ்பிட்டல் நான் ஒப்புரவாகிறேன். ஆண்டவரே, நான் மறுபடியும் உங்க ஊழியத்தை செய்யணும்னு சொன்னா, நான் மறுபடியும் ஆண்டவரே இந்த ஊழியத்தை போய் நான் தொடங்கணும்னு சொன்னா, என் பிள்ளையை என்னை நீங்க ஜீவனோடு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்போதான் நான் சொல்றேன், எனக்கு நீங்க நான் டெலிவரி வார்டில் நான் இனியும் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது ஆண்டவரே, எனக்கு இமிடியேட்டா எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் பேசி கொண்டு இருக்கிறேன். உடனே நான் பார்க்குற டாக்டர் வந்தாங்க. என்ன ஜாலின்னு சொன்னாங்க, கேட்டாங்க, இந்த மாதிரி டாக்டர் நான் இனிமே இங்க வெயிட் பண்ணவே மாட்டேன், நான் வந்து ஒரு மாசம் ஆயிடுச்சு, எனக்கு ப்ளீட் ஆகினே இருக்குது, எனக்கு தயவுசெய்து நீங்க ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொன்னேன். நீங்க அதை கவனிக்கணும், ஆப்ரேஷன் பண்ணணும்னு நான் சொன்னது நிமித்தமா கர்த்தர் இதை எனக்கு வந்து என்ன பண்ணாருன்னா அந்த ஆப்ரேஷனை இது பண்ண வச்சாரு. நான் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தேன், நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சிருப்பாரு. நானே கேட்டதுனால என்ன பண்ணாங்க, ஆப்ரேஷன் ப்ரிப்பேர் பண்ணி ஜாலின் பேஷண்ட் அனுப்புங்கன்னு சொன்ன உடனே ஆப்ரேஷன் கொண்டு போறாங்க. கொண்டு போறப்ப ஆண்டவரே, நான் மாத்தி 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 என்னுடைய மூத்த மகள் பிளஸ்ஸியோட அந்த பிஞ்சு முகம் தான் என் முகத்துக்கு முன்னாடி வந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, என் பிள்ளையை நான் போய் திரும்ப பார்க்கணும், எனக்கு எந்த இதுவும் இந்த ஆப்ரேஷன் நடக்கூடாது. ஏன்னு சொன்னா அந்த ஆப்ரேஷன் பயங்கர கிரிட்டிக்கல். ஏன்னு சொன்னா குழந்தைக்கு வந்து ப்ளீடிங் ஆகிக்கினே இருக்கிறதுனால ஒருவேளை பாப்பா வந்து அந்த பிளட்டை வந்து குடிச்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த பாப்பா வந்து உயிரோடு இருக்கிறதுக்கான 95% இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 5% கூட பாப்பா உயிரோட வயிற்றுல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் வந்து என் கருத்தை நான் தொட்டு என் வயிற்றுக்குள்ள பாக்குறேன், என் பிள்ளை துடிக்கிறத கர்த்தர் வந்து எனக்கு காண்பித்து கொண்டே இருந்தார். அதுவும் என் இருதயத்தில் தெரியுது. 2வது எனக்கு பிள்ளை தான், ஆண் பிள்ளை பிறக்காது, பெண் பிள்ளை தான் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி காட்டி கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே, நான் ஜெபித்து என் வயிற்றுக்குள்ள நான் சிலுவை போட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போயிட்டேன். போனதும் ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சு. அந்த டாக்டர் சொன்னாங்க, நீ பயப்படாத, உன்னையும் குழந்தைய வந்து நான் பத்திரமா காப்பாத்தி தருவேன், நீ எதுக்குமே பயப்படக்கூடாது, நீ தைரியமா இருக்கணும்னு சொல்லி எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அந்த டாக்டர் கண்களில் கூட கர்த்தர் எனக்கு கிருபை கிடைக்கும்படியாய் செய்தார். அப்படியா கூட எனக்கு ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு மயக்கத்துல இருக்கிறேன், தெளிகிறேன், பாக்குறேன். நானு ஒரு பக்கம் என் தங்கச்சி எழுதுன்னு இருக்கிறா, ஒரு பக்கம் என் அம்மா ஆறாங்க. ஏன்னு சொன்னா 2வது பெண் பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இருதயத்துல பேசினார், நான் உனக்கு முன்னாடி சொன்னது மாதிரிதான் உனக்கு பெண் பிள்ளையை கொடுத்திருக்கிறேன், இருதயத்துல ஆண்டவர் பேசினார். அவளை பார்த்துன்னு சொன்னா, அந்த பெண் குழந்தைய தூக்கி அந்த டாக்டர் என்கிட்ட காமிச்சாங்க, பாரு நீ பையன் பிறக்கலன்னு வருத்தப்படக்கூடாது, ஆண்டவர் உனக்கு அழகான ஒரு பெண் பிள்ளையை கொடுத்திருக்காரு, எவ்வளவு அழகா இருக்கிறா பாரு, இவ்வளவு கொண்டுதான் கர்த்தர் வந்து உன்னை ஆசீர்வதிக்க போறாரு, இவ்வளால உனக்கு நிறைய நன்மைகள் நடக்கும்னு சொல்லி அன்னைக்கு அந்த டாக்டர்கள் வாயில கர்த்தர் சாட்சி என் பிள்ளைக்காக கொடுத்தாரு. அது இந்த நாள் வரைக்கும் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். பிள்ளைகள் வந்து 2 பெண் பிள்ளைகள் அந்த அரசர் ஹாஸ்பிட்டல் இருந்து பிள்ளைகளை வீட்டுக்கு கொண்டு வந்து அவங்கள நல்லபடியா கர்த்தர் என்னை படிக்க வைக்க கிருபை செஞ்சார். அதையும் இடையில சொல்ற பாருங்க, எங்க பாஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப இது பண்ணாரு, 2வது திருமணம் நீ செஞ்சு கொள்ளுமா, எனக்கு 2 பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க, உனக்கு வயசு சின்னதா இருக்குது, தனியா வாழ்றது சமுதாயத்துல ரொம்ப கஷ்டம் எல்லாம் சொன்னாங்க. ஆனா என் இருதயத்துல வந்து என் வீட்டுக்கார வச்ச இடத்துல யாராலையுமே இன்னைய வரைக்கும் என்னால வச்சு பார்க்கவே முடியாது. அவ்வளவு ஒரு நல்ல மனிதரை வந்து கர்த்தர் எனக்கு வாழ்க்கை துணையா கொடுத்தார். 2 வருடம் நான் வாழ்ந்திருந்தா கூட அந்த 2 வருடம் வந்து எனக்கு 20 வருஷம் வாழ்ந்தது போல என் இருதயத்துல இன்னுமே எனக்கு சந்தோஷமா இருக்குது. அதை நான் நினைத்து கர்த்தரை நான் துதிக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதருக்கு வந்து நான் வாழ்க்கை துணையா வந்ததுக்கு கர்த்தரை நான் மகிமைப்படுத்துறேன். அப்படியே கூட அந்த 2 பிள்ளைகளும் நல்ல கான்வென்ட்ல படிக்க வச்சேன். இன்னி வரைக்கும் கர்த்தர் அவங்களுக்கு ஒரு குறைவும் இல்லாம நடத்துறாரு. அது ஒரே ஒரு இது என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு தகப்பனுடைய அன்பு கிடைக்கலையே நான் ரொம்ப வருத்தப்படுவேன். அதையும் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பேன், ஆண்டவரே தகப்பனுடைய அன்பு அவங்களுக்கு என்னால கொடுக்க முடியாதப்பா, நீங்க தான் அவங்களுக்கு தகப்பனுடைய அன்பை கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிச்சிருக்கிறேன். கர்த்தர் வந்து அந்த ஒரு குறை இல்லாம கர்த்தர் என்ன என் கருத்தை கொண்டு என்ன ஆசீர்வதித்து என் பிள்ளைகளை நல்லபடியா படிக்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கான தேவைகளை சந்திக்க கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறார். இன்னுமாய் கூட இன்னைக்கு என் பிள்ளைங்க வந்து என்னோட பெரிய மகள், அவ பேர் வந்து பிளஸ்ஸி, அவ வந்து வேல்ஸ் மருத்துவமனையில் வந்து பார்மசி நான் ஃபர்ஸ்ட் இயர் சேர்த்துருக்கிறேன். கர்த்தர் அவள் நல்லபடியாக படிக்க கிருபை செஞ்சுருக்கிறாரு. என்னோட 2வது மகள் பேர் வந்து டெய்ஸி, அவள் வந்து இப்போ 10th எக்ஸாம் எழுதி கொண்டு இருக்கிறா. கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி உங்கள் தனிப்பட்ட ஜபங்களில் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. இன்னுமாய் கூட கர்த்தர் என் கரத்தை ஆசீர்வதித்து என்னை வரைக்கும் என்னோட தேவைகளை சந்தித்து யார் இடத்துல கடன் வாங்காமல் யார்கிட்டையும் போய் நான் எதுக்கும் கையேந்து நிற்காதபடி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன நடத்துகிறேன். என்னோட சாட்சி இன்னும் சொல்லணும்னு சொன்னால் நான் ஒரு 5 மணி நேரம் கூட சொல்லுவேன். நேரம் இல்லாதனால நான் சுருக்கமாக
ஒவ்வொரு காரியங்களை மட்டும் சொல்லி கொண்டு வருகிறேன். சொந்தமா ஒரு வீடை கட்டும்படியா கர்த்தர் எனக்கு கிருபை செய்து வீடு கட்டி கொண்டிருக்கிற கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதை கட்டி கொண்டிருக்கிறேன். அது கட்டி முடிக்கும் தேவன் கிருபை செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கூட உங்க வாழ்க்கை ஒருவேளை இப்பேற்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் என்னை நான் இப்படி இருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ எப்படி ஆகுமேன்னு சொல்லி நீங்க கலக்கத்தோட தவிப்போட இருக்கலாம். என்ன நடத்தின அதே ஆண்டவர் இன்றைக்கு ஜீவனுள்ளவரா இருக்கிறார். இன்றைக்கு அவர் ஜீவனோடு இருக்கிறார். ஏன்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் வல்லவரா இருக்கிறார். ஏன்னா அவர் அவ்வளோ பாடுகளை சோதனைகளை சிலுவையில் அவர் அனுபவித்தது நிமித்தமா நம்ம மாதிரி சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையின்படி, மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன், நீ குணசாலி என்பதை ஜனமாகிய ஊரெல்லாம் அறிந்து கொள்ளும்படியா செய்வேன் வாக்கு கொடுத்தாரு. அந்த வார்த்தை இதை 16 வருஷமா கர்த்தர் எனக்காக செய்து கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நாளும் என் வீட்டுல சாப்பாடு இல்லைன்னோ, இல்லை என் பிள்ளைகளுக்கு எதுவான தேவைகள் சந்திக்கப்படலன்னோ, நான் யாருக்கிட்டையும் கையேந்தி இது எனக்கு இல்லையா ஆண்டவரே, இது எனக்கு கிடைக்கலையே நான் கஷ்டப்பட கர்த்தர் இந்த நாள் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் கர்த்தர் என்னை வைக்கல. இந்த நாள் வரைக்கும் நான் அற்புதமா அதிசயமா நடத்தி கொண்டு வருகிறார். இது பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்பேற்பட்ட காரியங்களை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்க. அவரை நான் அந்த வாலிப காலத்துல எந்த அளவுக்கு உறுதியா பற்றி பிடிச்சு கொண்டனோ அந்த ஒரு நடத்துதல் இந்த நாள் வரைக்கும் எங்க ஏன்குப்பம் கிராமத்துல ஒரு வேளை உங்களுக்கு யாராவது விசாரிக்கணும்னா கூட நீங்க விசாரிச்சு பாருங்க, நல்ல ஒரு சாட்சியா கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். அந்த மகளை போல இருக்கணும். யாராவது ஒரு கணவனார் ஒரு சின்ன மகள் ஒரு சகோதரிக்கு இறந்துட்டாங்கன்னா ஜாலின பாருங்க அவ்வளவு மாதிரி இருக்கணும். அவ இன்னைய வரைக்கும் பிள்ளைகளுக்காக அவ்வளவு ஒரு பரிசுத்தமா வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சாட்சியை கர்த்தர் வைத்திருக்கிற. என்னுடைய பெருமைக்காக நான் சொல்றதா நீங்க நினைக்காதீங்க. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நான் அதை சொல்றேன். எல்லா கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கு தான். நான் ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள என்னை நடத்துகிறார். ஒருவேளை எங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னோ, எதுவுமே எங்களுக்கு குறைவா கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் எங்களுக்கு வச்சதே இல்லை. கர்த்தர் அப்படி ஒரு அற்புதமா அதிசயமா எங்களை நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு நம்புறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இன்னுமாய் கூட என்னுடைய பிள்ளைகள் நல்லா படிக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலங்கள் அமையணும். அதை கூட நான் கர்த்தருடைய சமூகத்துலதான் ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டு வருகிறேன். அந்த படிப்பு காரியத்துல கூட ஆண்டவரே அதை என்னால செய்ய முடியாதப்பா, என் கரத்தினால என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, நீங்க செய்யுங்கன்னு சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் அவங்கள 2 பேரையும் அவங்க தலைமையில கை வச்சு நான் தூங்கி எந்திரிச்சிக்கும் போது ஒவ்வொரு நாளும் என் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே இப்பேற்பட்ட தாய்க்கு இவங்க பிறந்தாங்கன்னு சொல்லி ஒரு நாளும் கஷ்டப்படக்கூடாது. அவங்களுக்காக நான் ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்லி நான் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆண்டவரோட சமூகத்தை நான் கண்ணீரோடு செபித்த நாட்கள் அநேகம் உண்டு. ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே அவங்களுக்காக சேர்த்து வைக்க என்கிட்ட பணமோ பொருளோ இல்லப்பா, உங்களுடைய காலத்துல ஆண்டவரே நான் என்னோட கண்ணீரை முதலீடா சேர்க்கிறேன். இந்த கண்ணீர் ஒரு நாள் அவங்கள கட்டாயம் உயர்த்தணும்னு சொல்லி இப்படி துருத்தில இந்த கண்ணீரை சேர்த்து வைங்கப்பா, அந்த கண்ணீர் கட்டாயம் பிள்ளைங்களை உயர்த்தணும்னு சொல்லி அவங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு தான் ஜெபிப்பேன். அந்த துருத்தியை கர்த்தர் நிரப்பினதுக்கு அப்புறமா அவங்களை உயர்த்துவார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிக்கணும். இதை கேட்ட உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். உங்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஜெபம் டிவிக்கும் இதுக்கு ஒத்துழைச்ச அன்பு சகோதரர்களுக்கும் நான் கோடி நன்றிகளை, அன்பு ஐயா ஜஸ்டின் தீமத்து ஐயாவுக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க இந்த ஜெபம் டிவி. நான் ரொம்ப இதுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் இது இன்னும் பெரிய மினிஸ்ட்ரியா மாற்றணும். இதை கேட்ட உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இதோடைய சாட்சியை முடிக்கிறேன். எனக்காக என் பிள்ளைகளுக்காக தொடர்ந்து இப்போ ஏற்பட்ட சின்ன சின்ன ஊழியங்களை ஜெப ஊழியங்களை நான் செய்து கொண்டு வருகிறேன். கர்த்தர் என்னை ஊழியத்தில் பயன்படுத்தணும்னு சொல்லி எனக்காகவும் என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படியா அன்பா இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.